ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 6 தான் பார்க்க போகிறோம். எதுனா எந்த டாபிக்னா த அமெரிக்கன் ஸ்காலர் ரிட்டன் பை ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் 20 MCQ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எமர்சன் டெலிவர்ட் த அமெரிக்கன் ஸ்காலர் அஸ் அன் அரேசன் அட் எங்கே வந்து டெலிவர் பண்ணாங்க இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஹார்வர்ட் காலேஜ் ஹாம்பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின், த அட்ரஸ் நோன் ஆஸ் த அமெரிக்கன் ஸ்காலர் வாஸ் டெலிவர்ட் பிஃபோர் விச் சொசைட்டி, எந்த சொசைட்டி முன்னாடி அவர் வந்து டெலிவர் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பேட்டா கப்பா சொசைட்டி. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், இன் விச் இயர் டிட் எமர்சன் டெலிவர் த அமெரிக்கன் ஸ்காலர், அமெரிக்கன் ஸ்காலர் வந்து எந்த இயரில் வந்து டெலிவர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 1836, 1837, 1838, 1841. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 1837. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன், அக்கார்டிங் டு எமர்சன் வாட் இஸ் த பிரைமரி டியூட்டி ஆஃப் எ ஸ்காலர், எமர்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்காலரோட முக்கியமான டியூட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, கன்வேயிங் ட்ரூத் அண்டு நாலேஜ். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், வாட் வாஸ் த அக்கசன் ஆஃப் ஆன் விச் எமர்சன் டெலிவர்ட் த அமெரிக்கன் ஸ்காலர். ஸோ எந்த அக்கசனில் வந்து அவர் வந்து இந்த அமெரிக்கன் ஸ்காலர் வந்து டெலிவர் பண்ணணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, அண்ட் ஆனுவல் பை பட்டா கப்பா மீட்டிங். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன், த ஆடியன்ஸ் ஃபார் த அமெரிக்கன் ஸ்காலர் கன்சிஸ்ட் பிரைமரிலி ஆஃப், அவரோட ஆடியன்ஸ் வந்து யார் இந்த த அமெரிக்கன் ஸ்காலர்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், ஹார்வர்ட் அண்டர் கிராஜுவேட்ஸ் ஒன்லி, லிட்ரரி மன், ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பொலிட்டிஷியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, லிட்ரரி மன், ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், ஆலிவர் வெண்டல் ஹோல்ம்ஸ் லேட்டர் ரெஃபர்டு டு த அமெரிக்கன் ஸ்காலர் அஸ், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆலிவர் வெண்டல் ஹோல்ம்ஸ் வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு த அமெரிக்கன் ஸ்காலரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, அமெரிக்காஸ் இன்டெலெக்சுவல் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. எய்த் ஒன், த எஸ்ஏ ரிஃப்ளெக்ட் த இன்டெலெக்சுவல் கிளைமேட் ஆஃப், ஸோ இது வந்து எதை பற்றி சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி. எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, அமெரிக்கன் டிரான்சென்டலிசம். ஸோ நைன்த் ஒன், which of the following does Emerson identify as the first and most important influence on the scholar, எதை வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸஸ் ஸ்காலருக்கு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். புக்ஸ், சொசைட்டி, நேச்சர், ஆக்ஷன். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, நேச்சர். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, நேச்சர். டென்த் ஒன், வாட் சென்ட்ரல் ட்ரூத் டஸ் நேச்சர் டீச் த ஸ்காலர்ஸ் அக்கார்டிங் டு எமர்சன், நேச்சர் வந்து எதை வந்து டீச் பண்ணுது ஸ்காலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எமர்சன் சொல்கிறாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த யூனிட்டி ஆஃப் ஆல் திங்ஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 11th one, எமர்சன் asserts that the value of the book lies in their ability to. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, இன்ஸ்பயர் ஒரிஜினல் திங்கிங். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 12th ஒன், ஹூ டஸ் எமர்சன் கிரிட்டிசைஸ் அஸ் பேரட்ஸ் ஆஃப் அதர்ஸ் மேன் திங்கிங். ஸோ யாரை வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி,
bookworms who imitate blindly. 12th one என்ன answer? Option C. 13th one. According to Emerson, what is the function of the action in the life of the scholar? So 13th one என்ன answerனா option B. To make thought vital and real. 13th one என்ன answer? Option B. 14th one. The essay is divided into 3 major parts based on. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, நேச்சர், புக்ஸ், ஆக்ஷன். 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 15th ஒன், வாட் ஆக்ஷன் டஸ் எமர்சன் ரெக்கமெண்டட் டு த அமெரிக்கன் ஸ்காலர் அஸ் விட்டல் ஃபார் தேர் டெவலப்மெண்ட்? ஸோ என்ன ஆக்ஷன் வந்து எமர்சன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, அப்ளையிங் நாலேஜ் டு த லைஃப். 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 16th ஒன், வாட் டஸ் எமர்சன் கிரிட்டிசைஸ் இன் த அமெரிக்கன் ஸ்காலர்? எப்படி வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஓவர் ரிலையன்ஸ் அண்ட் யூரோப்பியன் கல்ச்சர் அண்டு லிட்ரேச்சர். 16th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 17th முக்கியமான கொஸ்டின், புக்ஸ் ஆர் ஃபார் த ஸ்காலர்ஸ் டேஷ் டைம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஐடில், பிரைட், ஆக்டிவ், பிஸி. ஸோ 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, இடில். புக்ஸ் ஆர் ஃபார் த ஸ்காலர்ஸ் இடில் டைம்ஸ். ஸோ 17th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 18th ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின், புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வெல் யூஸ் அப்யூஸ்டு அமாங் த டேஷ்ன்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். லீஸ்ட், மோஸ்ட் இடில், மோஸ்ட் டேஞ்சரஸ், ஒஸ்ட். 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஒஸ்ட். 18th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 19th ஒன்று, அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் வாட் இஸ் இன் ரிலேஷன் டு த பாஸ்ட் திங்கர்ஸ்? டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் திங்கர்ஸ் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 19th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பிளைண்ட்லி அக்செப்டிங் த பாஸ்ட் விஸ்டம் வித்தவுட் இனோவேஷன். 19th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. அதாவது கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட்டில் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கீ ஷிஃப்ட் எமர்சன் அப்சர்வ் இன் த ஒர்க்ஸ் ஆஃப் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்? ஸோ 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஃபோக்கஸிங் ஆன் காமன் பிளேஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைண்டிங் பியூட்டி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இஃப் யூ நோ த ஆன்சர் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ், அதர்வைஸ் ஐ வில் போஸ்ட் த ஆன்சர் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், விச் ஃபிலாசபர் டஸ் எமர்சன் ஸ்பெசிஃபிக்கலி ஹைலைட் அஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்கர் ஆஃப் த கரண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன், அரிஸ்டாட்டில், இமானுவேல் ஸ்வெடன்பர்க், பிளாட்டோ. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோட கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்னென்னா, விச் லிட்டரரி டிவைசஸ் இஸ் யூஸ்டு இன் சக் அவுட் ஆல் த மேரோ லைஃப்? இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, மெட்டஃபர் தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, மெட்டஃபர். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த ஆத்தரை பற்றி தான், எமர்சனை பற்றி தான். ஹீ இஸ் த ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் எஸ்ஸே இன்க்ளூடிங் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்டு த அமெரிக்கன் ஸ்காலர் அண்டு இட்ஸ் கன்சிடர்டு த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ இதுதான் அவரை என்ன சொல்லுது, ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஹீ கால்டு ஃபார் அமெரிக்கன் டு ட்ரஸ்ட் தேர் ஓன் இன்னர் வாய்ஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷன் ரேதர் தென் பிளைண்ட்லி ஃபாலோவிங் எஸ்டாப்ளிஷ்டு ஒப்பீனியன் அண்டு பிலீஃப் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, உங்களோட இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட டேலண்ட்டை இது பண்ணுங்கள், வெளிப்படுத்துங்க, மற்றவங்களோட ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் ரிட்டன் பை வில்லியம் ஃபால்க்னர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.